வணக்கம் நண்பா. ஒரு வழியா ஹூண்டாய் கம்பெனி இப்பதான் கண்ணை திறந்துருக்காங்க போல இருக்குது. சிஎன்ஜி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் ஹூண்டாய் கம்பெனிலையும் கொடுத்துட்டு இருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த பேட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, சிஎன்ஜி சிலிண்டர் அப்படிங்கிறது, அதாவது நிறைய பேருக்கு சிஎன்ஜி வாங்கி வச்சு ஓட்டணும்னு ஆசை. ஆனால் அந்த சிலிண்டர் ஆக்குபை பண்ணுற பிளேஸ் இருக்குது இல்லை, ஸோ அதை வச்சுட்டா பூட் ஸ்பேஸை ஆக்சஸ் பண்ணவே முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. இதை ரெக்டிஃபை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனி தான். அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா ட்வின் சிலிண்டராக கொடுத்து ஓரளவுக்காவது பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கணும், ஒரு ஹேஷ்பேக் மாடலுக்கான பூட் ஸ்பேஸாவது கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 230 லிட்டர்ஸாவது பூட் ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதை வந்து மற்ற கம்பெனிகள் வந்து சீக்கிரமாக ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இப்போ ஹூண்டாய் கம்பெனி இதோ ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்க. ட்வின் சிலிண்டர் டெக்னாலஜியை வந்து ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ட்ரேட்மார்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போன மாதமே ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்க, அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஹூண்டாயோட i10, i20, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்டர் இந்த மாதிரி கார்கள் எல்லாத்துலேயுமே சிஎன்ஜி கொடுக்கும்போது நீட்டான ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதனால் கஸ்டமருக்கு ஒரு நல்ல மைலேஜும் கிடைக்கும், கொஞ்சம் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும், ரெண்டாவது பூட் ஸ்பேஸும் கிடைக்கும் போது இது உண்மையாலுமே நல்ல ஒரு டீலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா டாடா கம்பெனி ஆல்ரெடி இந்த மாதிரி கொடுத்து தான் சிஎன்ஜியில் நிறைய பேரை கவர் பண்ணாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை ஹூண்டாய் கம்பெனி எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்னோவேட்டிவான ஐடியாஸ் இருந்துச்சாலும் அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்கிற மாதிரி மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. டாடா.